வணக்கம் வைகை ப்ரொஃபஸர், வணக்கம். உங்களுடைய யூடியூபுக்கு முதல் வாழ்த்துக்கள். 20வது ஆண்டு இந்த தை திருநாள் நிகழ்வு சூர்யா நகரில் மிகவும் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வாக்கர்ஸ் டீம் மதுரை பங்களித்துள்ளார்கள். அவர்களுக்கும் சூர்யா நகர் அதை சுற்றியுள்ள அனைத்து நகர்வாசிகளுக்கும் இந்த நேரத்தில் எனது அன்பு மிகுந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி மென்மேலும் இந்த நகர் பெருக உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் எம்எல்ஏ தளபதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது வாக்கர்ஸ் டீம் சார்பாகவும் சூர்யா நகர் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சூர்யா நகர் சுபாசினி நகர் குடியிருப்பாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெறும் 20வது ஆண்டு பொங்கல் விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நாங்களே ரொம்ப ஃப்ரீயாக உங்கள் சங்கத்தில் உட்காந்து இன்னைக்கு நல்லா வருஷம் வரணும், எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மாண்புமிகு பத்திரப்பதிவு மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர் அவர்கள் சார்பாகவும் நாங்கள் கலந்து கொண்டுள்ளோம். இங்கே என்னுடன் கலந்து கொண்டுள்ள இந்த பகுதி கனநகர் பகுதியின் பகுதி செயலாளர் அண்ணன் கௌரி சங்கர் அவர்களுக்கும் வட்ட செயலாளர் எஸ்பி மணி அவர்களுக்கும் என்னுடன் கலந்து கொண்டுள்ள 8வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதிகா கௌரி சங்கர் அவர்களுக்கும் 10வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆழ்வாரண்ணன் முத்துக்குமாரி ஆழ்வார் அவர்களுக்கும் ஆழ்வாரண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ரவீந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகள் மற்றும் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். இந்த சங்கம் இவ்வளவு சிறப்பாக 20 வருஷம் செயல்படுறது நம்ம பகுதியில் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம பகுதியில் இருக்க 120 சங்கங்களுமே தொடர்ந்து 20 ஆண்டுக்கு மேல வந்துட்டோம். அதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கிய காரணம் என்னன்னா உங்களுடைய தலைவர்கள் செயலாளர் எந்த நேரமுமே உங்கள் பகுதியை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நீங்க எங்ககிட்ட குறைகள் சொன்னாதான் நாங்க அதை கவனம் எடுத்து செய்யறோம். எங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகளை உங்க மூலியமா தான் தெரிய வருது. நீங்க எந்த நேரத்திலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு மாண்புமிகு அமைச்சரும் இருக்கிறாங்க, எம்எல்ஏ தளபதி அவர்களும் இருக்கிறாங்க. இன்னும் பணிகள் இனிமேல் தான் துவங்க உள்ளது. உங்களையும் ஏன்னா இருக்க 21 வார்டில் கிட்டத்தட்ட 14 வார்டில் தன்னிறைவு பெற்று 90% பணிகள் நாங்கள் முடிச்சிருக்கோம். பாதாள சாக்கடையா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும். இன்னும் அடுத்த பொங்கல் விழாக்கள் உங்கள் பகுதியும் தன்னிறைவு பெற்றுவிடும் என்று மாண்புமிகு அமைச்சர் சார்பாக உங்களுக்கு தெரியப்படுத்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்வை பெறுபவர்களை இந்த நேரத்தில் நமது சங்கம் சார்பாக கௌரவப்படுத்துகிறோம். காலையிலிருந்து எல்லா இடத்திலையும் நாளைக்கு சூர்யா மட்டும்தான் இந்தியனோடு போவோம். அதுபோல இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விட்டு அனைவருக்கும் வணக்கம். நமது சூர்யா நகர் சுபாசினி நகர் சங்கத்திலிருந்து குடியிருப்பு நலர் சங்கத்திலிருந்து 20ஆம் ஆண்டு கொண்டாடுகிறோம். நிகழ்ச்சியில் பல விளையாட்டு போட்டிகள், பரிசுகள் எல்லாம் இருக்குது. அதனால் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேர்? எனது பேர் எஸ் செல்வப்பாண்டி. அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சூர்யா நகரிலிருந்து இன்று பொங்கல் விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு 20ஆம் ஆண்டு நாள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு வருகை தந்து விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில நேரங்களில் நமது கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அண்ணன் மூர்த்தி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சலீம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு 20ஆம் ஆண்டு இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் மற்றும் உழவர் திருநாள், பொங்கல் திருநாள் ஆகிய சிறப்பு பண்டிகைகளை முன்னிட்டு விளையாட்டு போட்டிகள் மற்றும் கயிறிழுக்கும் போட்டிகள் அனைத்தும் இன்று காலை மாலை இருவேளை நடைபெற்று முடிவுற்றது.
இந்த விழாவிற்கு இன்று இரவு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பரிசுகளை வழங்க இருக்கிறார்கள். அது சமயம் நாங்கள் எல்லோரும் சூர்யா நகர் குடியிருப்பு நல சங்கம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பொங்கல் நாளை சிறப்பாக கொண்டாடி முடித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். சூர்யா நகர் பகுதி வாழ் மக்கள் பொங்கல் திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு விழா குழுவினருக்கு, ஏரிய பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய உலங்கணிந்த வாழ்த்துக்கள். மதுரை சூர்யா நகர் சுபாஷினி நகர் போட்டிகள் 20வது குடியிருப்பு நல சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே பெருந்திரளாக பொதுமக்களும் மற்றும் நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து வருடம் நடைபெற வேண்டும் என்று சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது பகுதி எம்எல்ஏ தளபதி அவர்களும் அமைச்சர் இவையெல்லாம் முடிக்கப்பட்டு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் இங்கே மாலை கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சுமார் 7 மணி அளவில் இந்த மேடையிலே அமர்ந்து அவர்கள் பரிசுகள் வழங்க உள்ளார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை சூர்யா நகர் குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக இன்று நடைபெற்ற 20ஆம் ஆண்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டு போட்டி அனைத்திலும் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சிறப்பாக விளையாடி பரிசுகளை இருந்து பெற்றுக்கொண்டு இன்னிசை கச்சை நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுபாஷினார் குடியிருப்பு நல சங்கத்தின் 20ஆம் பொங்கல் விழா மிக சிறப்பும் பொங்கல் விழாவை முன்னிட்டு திருமதி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருக்கிறார்கள். திரு லைன்ஸ் ஜெகநாதன் அவர்கள் மிக சிறப்பும் சீர்வாகவும் எங்களுக்கு ஒத்துழைத்து இந்த விழாவை சிறப்பிக்க மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். இது தவிர எங்கள் குடியிருப்பாளர் சங்கத்தின் சந்தாவும் டொனேஷன் அள்ளி தந்த அனைத்து மக்களுக்கும் சூர்யா நகர் குடியிருப்பாளர் நல சங்கத்தின் சார்பாக பொருளாளர் என்ற முறையில் உதயகுமார் நன்றி சொல்லுகிறேன். தம்பி இடுவாங்க பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சித்த குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. எங்களுக்கு எங்களுடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த 324A மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநர் பெருந்தகை லயன் இன்ஜினியர் ஜெகநாதன் அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன் கூட இவர்களுக்கு ஒரு அருமையான பாடல் நாங்கள் எப்பொழுதும் போடுவது உண்டு. இப்பொழுது அந்த பாடல் நிச்சயமாக
கொடுக்கிற சாமி இது, கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்து இருக்கும், கோபம் அப்பி இருக்கும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். சாமி சாமி சாமிடா, வெள்ள குதிரை ஏறி வரும் நம்ம குல சாமிடா. காமி காமி காமிடா, நெஞ்ச பொழந்த சத்தியத்தை சூடமேத்து காமிடா. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. உள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன், அத உன்கிட்ட சாமி கிட்ட சொல்லி வச்சேன். எங்களது அழைப்பினை ஏற்றுக் கொண்டிருக்கும் திருமதி மதுரை மாநகராட்சியின் தலைவர் கிழக்கு மண்டலம் திருமதி வாசுகி சசிகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். 10வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி முத்துக்குமாரி ஆழ்வார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். 8வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி ராதிகா கௌரிசங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மதிப்புரிய அண்ணன் ஆழ்வார் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். 8வது வார்டு திமுக செயலாளர் திரு மணிராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். விஜயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வரவேற்புரை பெருமைக்குரிய உலக வரலாறில் அரிமா ஆளுநர்களுக்கான வாக்கெடுப்பில் 99% பெற்று ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கும் மதிப்பிற்குரிய லயன்ஸ் கவர்னர். இன்றைய தினம் காலை நிகழ்வில் நம்மோடு பங்கேற்று நம்மை எல்லாம் கௌரவப்படுத்திய மாண்புமிகு எம்எல்ஏ திரு தளபதி அவர்களே, இன்றைய நிகழ்வில் எதிர்பாராத காரணத்தால் தற்போது அவசர நிமித்தம் காரணமாக கடைசி நிமிடத்தில் வர இயலாத நமது வணிக வரி துறை அமைச்சர் அன்பிற்குரிய பாசமிகு திருவாளர் மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பிற்குரிய திரு கருப்பையா வசந்தி அவர்களே, நண்பர்களே, சிறப்பு விருந்தினராக 33% தான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்றார்கள். ஆனால் 50% முன்பாக பெரிய ஒரு ரெக்கார்டாக கலந்து கொண்டுள்ள நமது விருந்தினர்கள் வாசுகி சசிகுமார் அவர்களே, திருமதி முத்துமாரி ஆழ்வார் அவர்களே, திருமதி ராதிகா கௌரி சங்கர் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள திரு மணிராஜ் அவர்களே, திரு பிசி மாதவன் அவர்களே, அன்பு உறவுகளே, எங்களுக்கு இணையும் துணையுமாக இருந்து இந்த நிகழ்வில் எல்லா வருடங்களும் அவர் வடக்கு கிழக்கு என்று பார்க்காமல் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ஆழ்வார் அவர்களே, இந்த அருமையான இந்த அருமையான நிகழ்வில் நண்பர்களே ஒன்றை பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சங்கம்
ஒரு வருடம் செயல்படலாம், 2 வருடம் செயல்படலாம். ஆனால் 20 வருடங்களாக ஒற்றுமையாக செயல்படும் சங்கம் நமது சூர்யா நகர் சங்கம். ஒரு பெரிய கைதட்ட கொடுங்க. ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் நண்பர்களே, சூர்யா நகரில் சுபாஷினி நகர், ஜெயின் நகர், அங்கே அமர்ந்துள்ள கணேஷ் நகர், கேவிஆர் நகர், அங்கே தாய் முகாமியர் நகர், ஜெயின் முகாமியர் நகர், ராசி கார்டன், அல்லமின் நகர், அனைத்து இந்த பகுதியில் சுற்றுப்பகுதி அனைத்து நபர்களுமே நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரே ஒரு அணியில் நாங்கள் எப்பொழுதுமே ஒற்றுமையாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது இந்த சூர்யா நகரின் மண்வாசனை தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உறவுகளே, நண்பர்களே, இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பட்டவனாக எதையுமே எடுத்து செய்வதற்கு நபர்கள் தேவை. தயவு செய்து சூர்யா நகரின் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இது 20வது வருடம், 40வது வருடத்திலும் இவர்தான் தலைவராக இருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு வெற்றியாளர் அன்பிற்குரிய அண்ணன் ஆண்டி அவர்கள். அதற்கு அடுத்தாற் போல ஒரு அடிப்பூச்சி மாதிரி இங்கே அங்கே அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பார். அப்படியே கிடுகிட்டு ஆடிக்கிட்டே இருப்பார். அன்பிற்குரிய அவர் தமிழ்நாட்டுக்காரனா, ஆந்திராக்காரனா, கர்நாடகா, இதற்கு அடுத்தாற் போல நண்பர்களே, செயல்பாடு என்றால் செக்ரட்டரி தான் செய்யும். அந்த விதத்தில் அவர் மண்ணு வெட்டி மைனர் மாதிரி எப்போதும் ஒரு கையில் தூக்கி கட்டுவாரு, ரஜினி மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணுவாரு. எங்களது அன்பிற்குரிய செக்ரட்டரி தர்மலிங்கம் அவர்கள் பெரிய காரணம். இந்த மனிதர்கள் இல்லை என்றால் சூர்யா நகர் இந்த சங்கம் இல்லை. அதை மட்டும் நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்படி ஒரு தலைவன் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சங்கம் நிலையாக இருக்க முடியும். அத்தகைய ஒரு வியப்பான நிலையில் சூர்யா நகரில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி மிகு சங்கமாக இங்கே இந்த குடியிருப்போர் நலச்சங்கம் 20 வருடங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தயவு செய்து இங்கே எனது அன்பிற்குரிய அண்ணன் எப்பொழுதுமே கௌரவ தலைவராக இருந்து கௌரவிக்கும் அண்ணன் வசந்தகுமார் அவர்கள் வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான தருணத்தில் நம்மோடு உழைத்தவர்களை ஒரு கௌரவிக்கும் ஒரு தருணம். அவர்கள் எல்லாம் மேடைக்கு வந்து அங்கேயே கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய சரவணன், வேலவர்கள், ராஜா அவர்கள், எப்பொழுதுமே எங்களுக்கு தலைவராக இருந்து கொண்டிருக்கும் தலைவர் துரைக்கண்ணன் அவர்கள், அன்பிற்குரிய சீமான் அவர்கள், திரு சண்முகன் அவர்கள், திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், திரு செல்லப்பாண்டியன் அவர்கள், சட்ட ஆலோசகர் புத்தசாமி அவர்கள், சின்ன பசங்க மாதிரி எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும் அண்ணன் கருப்பையா அவர்கள், அவர்கள் நல்லா கையெழுத்துங்க. கருப்பானா எப்பவுமே குடிச்சு போடுவார். அன்பிற்குரிய நண்பர் ஜெயசராஜா அவர்கள், ஜெயசராஜா எந்த விதமான ஒரு விளம்பரமும் இல்லாமல் அவர் இந்த சங்கத்தை நடத்தி வருகிறார். அதுபோல நமது அண்ணன் ஆர்கேசான அண்ணன் சண்முகம் இங்க வந்திருக்காரு. ஏழை பின்னாடி அவரெல்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்.
அவருக்கும் மற்றும் இந்த தருணத்தில் கலந்து கொண்டுள்ள மாரிமுத்து முத்து கணேசன் நண்பர்களே, ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் நேற்று காலையில் இந்த இடத்துக்கு வந்தேன். கிட்ட வராது, எனக்கு பயமா இருக்கு. நீ பேசுன நான் பாத்துக்கிறேன். நான் நேற்று காலையில் இங்க வந்தேன். ஒரு மனுஷன், இந்த தினேஷ்னு ஒரு பையன், அவர் எங்க இருக்காரு? தினேஷ் வந்திருக்கீங்களா? இல்லாடி இந்த தினேஷ் எங்க வாத்தியார் நல்ல தம்பி. இந்த முத்து கணேசன் ஒரு வாத்தியார் இந்த சூர்யா நகர்ல விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க அந்த மனுஷன்? இவர் பாருங்க, ஒரு நிமிடம் வரை குழிய தோண்டிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து சத்தம் போட்டேன், ஏன் சார் லட்சக்கணக்கில் ஸ்பான்சர் பண்ணி இவ்வளவு இதை செய்யறோம், ஏன் சார் நானே ஒரு 2 நிமிடம் கூட கொடுப்பேன், நீங்க ஏன் இந்த மாதிரி இவ்வளவு சிரமமான வேலையை செய்யுன்னு அவர் அன்போடு இந்த நிகழ்வுகளை 4 நாட்களாக முத்துகணேசன் சார் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு இந்த தருணத்தில் நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாசியம் திரு அருணாச்சலம் எனது அன்புக்குரிய ஆசான் என்றே சொல்லலாம். திரு ஜோதி மகாலிங்கம் சார் அவர்கள், திரு முனியன், திரு முருகேசன், திரு இளங்கோவன், திரு பாஸ்டியன், செபாஸ்டியன், திரு ரவி, திரு நல்லதம்பி, திரு போஸ், திரு கணேசன், திரு பாலசுப்ரமணி, திரு பி கிருஷ்ணன், திரு உதயகுமார், திரு பாலசுப்ரமணியன், திரு டேவிட், திரு கண்ணன், இவர்களெல்லாம் ஒரு பெரிய வெற்றியாளர்களாக செயற்குழு உறுப்பினர்களாக இருந்து இந்த விழாவை சிறக்க வைத்துள்ளார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நண்பர்களே, இன்றைய தினத்தில் எனது அன்பிற்குரிய தம்பி எஸ் பாஸ் அவர்களை நான் இந்த நேரத்தில் கௌரவப்படுத்த ஆசைப்படுகிறேன். அவரும் என்னோடு இணைந்து நிறைய இடங்களில் பயணம் செய்துள்ளார். அவருக்கும் ஒரு அன்பான நன்றிக்கடனை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். நண்பர்களே, காலையில் தளபதி அவர்கள் எம்எல்ஏ வந்த நேரம் அவரை கௌரவிக்கும் விதமாக நான் காலையில் ராமேஸ்வரத்தில் ஒரு லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மீட்டிங் கான்பரன்ஸ் நடைபெறுவது, அதற்கு செல்வதற்காக நான் காலை 8 மணிக்கே சென்று விட்டேன். ஆனால் அந்த இடத்தை அருமையாக புல்லப் செய்து அவருக்கு மாலை மரியாதை தடபுடலாக செய்த எனது அன்பிற்குரிய எனது மகன் இளைய இன்ஜினியர் ஜே ஹரிபாபு அவர்களை இந்த நேரத்தில் அதாவது நான் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் அவர் எப்போதுமே செய்வார். அவருக்கு மனதார சூர்யா நகரின் சார்பாக அவருக்கு வீடு கட்டி கொடுப்பது சூர்யா நகர், அதன் சார்பாக அவருக்கு நான் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். நண்பர்களே, இந்த தருணத்தில் முதலில் கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது, கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்து இருக்கும், கோபம் அப்படி இருக்கும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். சாமி சாமி சாமிடா, வெள்ள குதிரை ஏறி வரும் நம்ம குல சாமிடா. காமி காமி காமிடா, நெஞ்ச பொழந்த சத்தியத்தை சூடமேத்து காமிடா. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. உள்ளுக்குள்ளே ஒரு
இந்த 20வது ஆண்டு பொங்கல் விழாவில் சீரும் சிறப்புமாக தொடர்ந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டு வரும் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய திட்டங்களை எல்லாம் அனைவரும் நமது மாவட்ட கழக செயலாளரும் வணிகவரித்துறை பதிவுத்துறை அமைச்சருமான அண்ணன் அவர்கள் இப்போ 12ஆம் தேதி நமக்கு பாதாள சாக்கடை இந்த பகுதியிலிருந்து அதிகமாக அண்ணன் உதயகுமார் அவர்கள் தான் கேட்பாங்க, பாதாள சாக்கடை எப்போ வருதுன்னு எல்லாம் அந்த திட்டங்களை எல்லாம் துவக்கி வச்சுட்டாங்க. வெகு விரைவில் இந்த பணியை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பணிகள் முடிந்த உடனே அனைவருக்கும் ரோடு அந்த வசதிகள் வரும். ஆனால் அந்த பணிகள் நடைபெறும் காலங்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எல்லாரும் பொறுத்தாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது போக இது அருகில் உள்ள குடியிருப்போர் நல சங்க நிர்வாகிகள் சந்தோஷ் நகர், மீனாட்சி அம்மன் நகர், பாரத் நகர், பொன்விழா நகர் அனைத்து குடியிருப்போர் சங்க நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் பல
கொண்டாடும்